அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்குரிய தமிழ் பாடத்திற்குரிய வினாத்தாள் பார்த்து வருகின்றோம். அதாவது கான்செப்ட் சேஞ்ச், இதற்கு இதுதான் விடை என்கின்ற அமைப்பில் மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் 19. புதிய கருத்துக்கள் இருக்கின்றன. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நபிகள் நாயகம் மற்றும் பாத்திமா நாயகி ஆகிய இருவர் மீதும் பிள்ளை தமிழ் நூல் பாடியவர் யார்? செய்கி மீரான் புலவர். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அடங்கிய நித்திய ஜீவன சல்லாபம் என்னும் நூலை எழுதியவர் யார்? தத்துவ போதகர். சல்லாபம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் மீதான இந்த அன்பின் வெளிப்பாடு, அவர் கூறுகின்ற சொற்கள் என்னும் பொருள். இலக்கிய சொற்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களை கொண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த அகராதி எந்த அகராதி? இலக்கிய சொல் அகராதி. எழுதியவர் புலவர் பெருமாள், 1914 ஆண்டுங்க. சரிங்களா? அடுத்து, தென்னிந்திய மொழி குடும்பம் என்னும் கருத்தாக்கத்தை முதலில் வெளிப்படுத்தியவர் யார்? பிரான்சிஸ் வாய்ட் எலிசிஸ் அவர்கள். நம்ம எலிஸ் பாதிரியார்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான். அதாவது கருத்தாக்கத்தை முதலில் சொல்லி சொல்கின்றார். அப்ப பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மொழி அப்படிங்கிற ஒரு சிந்தனையே தோன்ற ஆரம்பிக்கின்றது. நம்முடைய கால்டுவெல் அவர்கள் எழுதிய நூலுக்கான தொடக்க குறி எங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இவருக்குரிய இந்த கருத்தாக்கம் தான். பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு தடவை தேர்வுல கால்டுவெல் அவர்களுடைய அந்த நூலுக்கான அடிப்படை இது எப்பொழுது யாரால் அமைந்தது அப்படிங்கிறது வினா வந்திருந்தது. அதற்கான விடை தான் இது. சிவ சிந்தாமணிக்கு உரை எழுதும் போது சைவத்திலிருந்து சமணத்திற்கு மாறிய ஒரே ஆசிரியர் யார்? நச்சினார்க்கு இனியர். புத்த மத குருவாக மாறிய பிறகு சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு மகாயான புத்த வம்சத்தை பரப்பியதாக கூறப்படுபவர் போதி தர்மர். மகாத்மா காந்தி பற்றி தமிழில் ஒரு வரலாற்று ஆவணப்படத்தை தயாரித்தவர் ஏ.கே. செட்டியார் என்று நாம் கூறுவோம். அதான் செட்டியார். அண்ணாமலை கருப்பன் செட்டியார்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்ததாக, அதிகாரத்துள் 10 குறள்களையும் தொகுத்து இப்பாடல்களால் இது சொல்லப்பட்டது என்று உரை கூறுபவர் யார்? பரிமேல் அழகர். இதுதான் பரிமேல் அழகருடைய சிறப்பு எதுன்னு சொல்லி சொன்னாலும் இந்த தொடர் தம்பா. சரிங்களா? அடுத்து, தென்றல் அது சென்றதற்கு சுவடு ஏது என்னும் இத்தொடர் இடம்பெறும் நூல் எது? மாங்கனி என்னும் நூல். எழுதியவர் கண்ணதாசன். இலக்கண விளக்கத்திற்கு மறுப்பாக எழுந்த நூலின் பெயர் என்ன? இலக்கண விளக்க சூறாவளி. நெஞ்சிலுள்ள காதல் பெரிதெனக்கு காசு பெரிதில்லை என்னும் இத்தொடர் இடம்பெறும் நூல் எது? கண்ணன் பாட்டு, பாரதியார் எழுதிய நூல். நவீன பெண் எழுத்தாளர்களில் வரலாற்று நாவல் எழுதிய முதல் பெண் எழுத்தாளர் யார்? வெண்ணிலா. திருவனந்தபுரம் மகாராஜா பெண்கள் கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றிய கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நபிகள் மேல் திருப்புகள் பாடிய இஸ்லாமிய தமிழ் புலவர் யார்? காசிம் புலவர். குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யர் என்று பாரதிதாசனரை பாராட்டியவர் யார்? ஸ்ரீ ஆச்சாரியார். செம்மல் உன் பாதம் அறிய நான் அறியேன் சிறிதும் இங்கு துயர் ஆற்றேன் என்று பாடியவர் ராமலிங்க அடிகளார். வீர ராஜேந்திர சோழனின் பெயரால் அமைந்த இலக்கண நூல் எது? வீர சோழியம். சரிங்களா? வீர ராஜேந்திர சோழன்னா யாரு? முதலாம் ராஜேந்திர சோழனுடைய மகன். அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சோழர் பரம்பரை அப்படிங்கிற ஒரு வரிசை கொடுத்திருக்கின்றோம். அந்த வரிசையை நீங்க பாத்தீங்கன்னாக்கா யார் முதல் மன்னர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வரிசை கொடுத்திருக்கின்றோம். கடைசியாக ஆண்ட சோழ மன்னர் யார் வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கோம். யாருடைய மகன், அந்த வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அடுத்த வாரிசு யாராக வராங்க அப்படிங்கிறதெல்லாமும் நம்ம கொடுத்திருக்கோம். அந்த அட்டவணையை பார்த்துக்கோங்கப்பா. காந்திய அரசியல் எவ்வகை இலக்கிய நூல்? மொழிபெயர்ப்பு நூல். வா கீதா என்பவரால் எழுதப்பட்ட நூல் இது. மிக புகழ்பெற்ற நூல் அது. அதாவது காந்தி தென்னாப்பிரிக்கால அவர் தொடங்குகின்ற சின்ன சின்ன இதுவாக
அவருடைய சிந்தனைகள் தோன்றுகின்றன. இந்த அரசியல் சிந்தனை தோன்றுகின்றன. அதிலிருந்து அவருடைய அந்த சிந்தனைகளை தொகுத்து அழகா வரிசைப்பட அமைத்திருப்பார் வா. கீதா அவர்கள். நாயக்கர் காலம் யாருடைய காலம் என்று போற்றப் பெறுகின்றது? உரையாசிரியர் காலம் என்று போற்றப் பெறுகின்றது. இப்ப இதே உரையாசிரியர் காலம் யாருடைய காலம் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்ல தெரியணும். நாயக்கர் காலம். இந்த மாதிரி சோழர்கள் காலம் என்ன காலம் என்று, பல்லவர் காலம், இதுக்கும் ஒரு தனி பதிவு நம்ம கொடுத்துருக்கின்றோம்ப்பா. அந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் அதாவது தமிழ் மன்னர்கள் வரலாறு அப்படிங்கிறதுல தமிழக மன்னர்கள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இருக்குப்பா. இணைக்கிறேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? அல்லது அட்டவணைங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு, அதுலயும் நீங்க பாருங்க. சரிங்களா? அடுத்து 6 கவிதை தொகுதியை இதுவரை எழுதியிருக்கின்ற கவிஞர்கள் யார் யார்? கவிஞர் முடியரசன் மற்றும் கவிஞர் ரகுநாதன். இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாருக்கு யாரால் வழங்க பெற்றது? வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் அவர்களால் வழங்க பெற்றது. அது என்ன இஸ்மத் சந்நியாசி அப்படின்னாக்கும் தூய துறவி, தூய முனிவர்ன்ற அர்த்தம். இல்லைன்னா வீரமாமுனிவருடைய அந்த தமிழ் செயல்பாடுகள், தமிழ் ஆர்வம், அதே சமயத்துல சமுதாயத்தில் அவராற்றிய சின்ன சின்ன தொண்டுகள், இவற்றையெல்லாம் கொண்டு இவருக்கு இந்த பட்டத்தினை சந்தா சாஹிப் அவர்கள் வழங்கினார். சந்தா சாஹிப்ன்றவர் யாருங்கம்மா? அப்போ வீரமாமுனிவர் காலத்துல அவர் அங்க தொண்டு செய்த காலத்துல திருச்சியை இவர் தான் ஆண்டு வந்தவர். சரிங்களா? பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பாவால் இயற்ற பெற்ற நூல்? நொண்டி சிந்து. இது நல்லா பாத்துக்கோங்க. இப்ப எத்தனை தடவை பார்க்க முடியுமோ பாத்துக்கோங்க, நல்லா மனசுல நிறுத்திக்கங்க. சரிங்களா? நெடுதல் பாடை ஆராய்ச்சி என்ற நூலை இயற்றியவர் யார்? கோதண்டபாணி பிள்ளை. தமது சுற்றுப்பயண அனுபவங்களையும் தகவல்களையும் கொண்டு தனிநாயக அடிகள் எழுதிய பயண நூல் எது? ஒன்றே உலகம். தமிழில் மிக சிறந்த ஆய்வு கட்டுரைகளையும் அறிவு கருத்துக்களையும் வெளியிடுவதற்கென்று செட்டியார் அவர்கள் தொடங்கிய இதழின் பெயர் என்ன? குமரி மலர். இந்த குமரி மலர் இதழ் மாத இதழாக வெளிவந்தது. சரிங்களா? அப்போ இந்த புலவர்கள், குறிப்பாக புலவர்கள், தமிழ் தொண்டு ஆற்றிய பிற துறை அறிஞர்கள் கொண்ட மாதிரி வினாத்தால் நம்ம பார்த்தோம்ப்பா. இப்ப இதுவரைக்கும் பார்த்த கருத்துக்களின் அடிப்படையில் நாம் கூறியபடி சில பதிவுகள் இருக்கின்றனப்பா. பிளேலிஸ்ட்ங்கிற பெயர்ல இருக்கின்றன, தனிப்பதிவுகளும் இருக்கின்றனப்பா. அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன், நினைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்கப்பா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.